بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. நேர்ச்சை செய்வது எப்படி, நேர்ச்சை செய்யப்பட்ட உணவுகளை நேர்ச்சை செய்தவர் சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேர்ச்சை என்பது ஒரு சிறந்த வணக்கமாகவும் நேர்ச்சியை நிறைவேற்றுவதென்பது மிக முக்கியமான ஒரு கடமையாகவும் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு வழிபடுகிற விஷயத்தில் நேர்ச்சை செய்யப்பட்டால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யூஃபூன பின் நத்ர், அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று சிறப்பித்து சொல்கிறார். நேர்ச்சை செய்வது என்பதை பொறுத்தவரையில் அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவதாக, பொதுவாக ஒருவர் அல்லாஹுக்காக ஒன்றை நேர்ச்சி செய்வது. அல்லாஹுக்காக நான் ஒரு உம்ரா செய்வேன், அல்லாஹுக்காக நான் 3 நோன்புகள் நோற்பேன், அல்லாஹுக்காக நான் ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுப்பேன் என்று ஒருவர் பொதுவாக நேர்ச்சி செய்வது. இந்த நேர்ச்சையை அந்நதுருல் முத்லக் என்று சொல்வார்கள். இது நேர்ச்சை சிறந்ததாகும். சஹாபாக்கள் இவ்வாறான நேர்ச்சை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவ்வாறான நேர்ச்சைகளை நிறைவேற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருப்பதையும் நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு வகையான நேர்ச்சை இருக்கிறது, அந்நதுருல் முஅல்லக் பிஷர்த் என்று உலமாக்கள் சொல்வார்கள். அதாவது ஒருவர் கண்டிஷன் போட்டு நேர்ச்சை செய்வது. என்னுடைய நோய் குணமானால் நான் ஒரு ஆடு அறுத்து கொடுப்பேன், என்னுடைய மகள் இந்த பரீட்சையிலே சித்தி அடைந்தால் நான் 3 நோன்புகள் நோற்பேன், அல்லது என்னுடைய இந்த பிரச்சனை தீர்ந்தால் இவ்வாறு செய்வேன் என்று நேர்ச்சை செய்வதுதான் அந்நதுரு அல் முஅல்லக் பிஷர்த் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு நேர்ச்சை செய்வது கூடுமா என்று கேட்டால், அதிகமான உலமாக்கள் இவ்வாறு நேர்ச்சை செய்வதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இவ்வாறு நேர்ச்சை செய்வது ஹராம் என்று சொல்லவில்லை, மாறாக இவ்வாறு நேர்ச்சை செய்வதை தவிர்த்து கொள்வது சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இவ்வாறு ஒருவர் நேர்ச்சை செய்வதன் மூலம் எதையுமே சாதிக்க முடியாது, அதனால் நடப்பது என்னவென்றால் ஒரு கஞ்சனாக இருக்கிறவனுடைய கஞ்சத்தனம் போக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அந்நதுரு அல் முஅல்லக் பிஷர்த் என்கிற இந்த வகையான நேர்ச்சியை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் செய்கிற நேர்ச்சியும் இந்த வகையாகத்தான் இருக்கிறது. இதைவிட நேரடியாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது சிறந்ததாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இவ்வாறு ஒருவர் நேர்ச்சை செய்தால், நான் பாஸானால், என்னுடைய நோய் குணமடைந்தால், என்னுடைய மகனுடைய பிரச்சினை தீர்ந்தால் நான் இவ்வாறு செய்வேன் என்று ஒருவர் நேர்ச்சை செய்து அது நிறைவேறினால் கண்டிப்பாக அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேர்ச்சியை செய்வது எப்படி என்று கேட்கும்போது இதிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நிறைய பேர் நேர்ச்சை என்று நினைப்பார்கள். நினைப்பது நேர்ச்சையாகாது. நினைப்பது நேர்ச்சையாகாது. இப்போ மனதுக்குள்ளே நான் நினைக்கிறேன், என்னுடைய மகளுக்கு இவ்வாறு ஒன்று நடந்துவிட்டால் நான் இவ்வாறு செய்வேன் என்று மனதால் நினைப்பது, இது நேர்ச்சை அல்ல. நேர்ச்சை என்பது வாயால் சொல்லப்பட வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மகள் இந்த குறிப்பிட்ட பரீட்சையில் சித்தி அடைந்தால் நான் உனக்காக இவ்வாறு செய்வேன் என்று ஒருவர் சொல்வதுதான் நேர்ச்சியாகும்.
நினைப்பது நேர்ச்சையாகாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நினைக்கிற ஒருவர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அந்த நேர்ச்சை, இப்போ உதாரணமாக ஆடறுக்கிற நேர்ச்சை செய்கிறோம். ஆடறுத்து விட்டால் அந்த ஆட்டு இறைச்சியை நேர்ச்சை செய்தவர் சாப்பிடலாமா என்கிற ஒரு பொதுவான கேள்வி நாளாந்தம் எழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை பொறுத்தவரையில் நேர்ச்சை செய்கிறவர், நான் அல்லாஹுக்காக ஒரு ஆடறுத்து அதிலிருந்து நானும் சாப்பிட்டு என்னுடைய குடும்பத்தினருக்கும் சாப்பிட கொடுப்பேன், ஏழைகளுக்கும் கொடுப்பேன் என்று நேர்ச்சை செய்திருந்தால் அவர் அதிலிருந்து சாப்பிடலாம், அவருடைய குடும்பத்தினருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் பொதுவாக ஒருவர் நேர்ச்சை செய்கிறார். எப்படி என்றால், நான் இந்த விஷயம் நடந்தால், அல்லது பொதுவான நேர்ச்சை, நான் அல்லாஹுக்காக ஒரு ஆடறுத்து ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று நேர்ச்சை செய்கிறார். இந்த நேரத்தில் அந்த நேர்ச்சையிலிருந்து அவர் சாப்பிட முடியாது, அது ஏழைகளுக்குத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் பொதுவாக நேர்ச்சை செய்கிறார், இந்த ஆட்டை அறுத்து நானும் சாப்பிடுவேன், என்னுடைய குடும்பத்தினருக்கும் சாப்பிட கொடுப்பேன், அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று அவர் நேர்ச்சை செய்யாமல் அல்லாஹுக்காக ஒரு ஆடு அறுப்பேன் என்று பொதுப்படையாக அவர் நேர்ச்சை செய்தால் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர் அந்த நேர்ச்சையிலிருந்து சாப்பிட முடியாது, அதை அவர் ஏனையோருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அது ஒரு சதக்கா என்கிற அடிப்படையில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒழுங்குகளை பேணி நாம் நேர்ச்சையுடைய விஷயங்களை நிறைவேற்ற அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தேவைகளை வைத்து நோம்புறதான் நேர்ச்சை நோம்பு. இப்படி நடந்தால் அது பிடிக்கலாமா, எனக்கு இப்படி நிறைவேற்றினா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, இப்படி நேர்ச்சை வைக்கிறது கூடுமா? நேர்ச்சை வைத்தால் நிறைவேற்றுவது மூமின்களுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யூஃபூன பின் நத்ரி வயஹாஃபூன யௌமா, அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள். அதே போல் ஆரம்ப காலத்தில் உள்ள இன்னி நதர்துலிர் ரஹ்மானி சௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, பேசாமல் இருக்கிற நோம்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். அதனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த அதாவது நேர்ச்சை வச்சது, அதே போல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நேர்ச்சை வச்சது, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதனால் நேர்ச்சை வைத்தால் நிறைவேற்றணும். நேர்ச்சை என்றால் என்னென்னா, எனக்கு இப்படி நடக்கணும் என்று, இப்படி நடந்தால் நான் இதை செய்வேன், எனக்கு இந்த நோய் குணமாகினா நான் ஒரு நோன்பு என்ன செய்வேன், பிடிப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் ஒரு குர்பானி கொடுப்பேன், எனக்கு ஒரு பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டா நான் இப்படி செய்வேன், இப்படி என்று சொல்கிறது பிழை இல்லை. இப்படி என்று சொல்கிறது பிழையில். அப்படி வச்சால் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி வைத்தால் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நேர்ச்சை வைப்பதை ரசூலுல்லாஹ் வரவேற்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேர்ச்சை செய்யக்கூடியவர்களுக்கு நேர்ச்சை செய்கிற மேக்சிமமான ரிசல்ட் என்ன தெரியுமா, கஞ்சனிடமிருந்து பொருளாதாரத்தை வெளியாக்கும்னாங்க. பாருங்கள், நீங்கள் குர்பானி கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க சிலர், எல்லாரும் இல்லை. திடீரென பிள்ளைக்கு சோமிலாம் 40 மாடுன்றுவான். சரியா, பிள்ளை குணமாகினால் 40 மாடு கொடுத்துருவேன், குணமாகிடும், 40 மாடு வெளியாகிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை செய்யும். நேர்ச்சை என்ன செய்யும், அதை செய்யும். யார்கிட்ட வெளியாகாதோ அவர்கிட்ட வெளியாக்கும், யார்கிட்ட வெளியாகாதோ அவர்கிட்ட வெளியாக்கும். ஆனால் இந்த நேர்ச்சியை உங்களுடைய கதிரில் எதை முற்படுத்தும், அது பிற்படுத்தும் ஆது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் நேர்ச்சை இபாதத் சந்தேகம் கிடையாது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹ் நேர்ச்சை வச்சது நீங்கள் எதையும் காண மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் நேர்ச்சை வச்சார் ஒரு செய்தி என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. அபூபக்கர் நேர்ச்சை வைத்தார்கள், காண மாட்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்ச்சை வைத்தான ஒரே ஒரு செய்தியை காணுவீர்கள். அது எப்படி என்று சொன்னால், அதாவது மக்கா வெற்றி நேரத்தில் கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலியா காலத்தில் ஒரு நேர்ச்சை வைத்தேன், ஒரு நாள் இத்திகாஃப் இருக்க, ஒரு நாள் பள்ளியில் இத்திகாஃப் இருக்க நேர்ச்சை வைத்து நிறைவேற்றவா, நிறைவேற்றுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ நேர்ச்சையில் உண்டு என்ன, நான் ஒரு நாள் பள்ளியில் தங்கி முழுமையாக இபாதத்து செய்வேன், இப்படி நேர்ச்சை செய்கிறது ஓகே தான், அனுமதி தான், தடை இல்லை. ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுங்கன்னு என்ன செஞ்சாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. பிழை கிடையாது, நம்ம வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், நேர்ச்சை அவ்வளோ வரவேற்கத்தக்க விஷயம் அல்ல. ஏன்னா நம்ம இறைவனோட நிபந்தனை இட்டு என்ன செய்கிறோம், அது நடந்து கொள்வதனால. ஆனால் அது மார்க்கத்துக்கு முரணான அம்சம் இல்லை. ஆனால் நேர்ச்சை வைத்து விட்டால் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். நேர்ச்சை வைத்துட்டு தந்தை மரணிக்கிறாரு, அதை நீங்கள் என்ன செய்யணும், அவர் ஹஜ் செய்யணும், எப்படி நேர்ச்சைன்னு வைக்கிறாரு. நீங்கள் மகனாக இருந்தால், பிள்ளையாக இருந்தால், உங்களுக்கு வசதி இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும்.
இதுதான் விஷயம். மற்றபடி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, நிறைய வரவேற்கிறது.